வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜம்முல தான் இருக்கோம். அதாவது ஜம்முனா ஜம்மு கிடையாது. ஜம்முலேருந்து சம்பா மாவட்டத்தில் தான் நம்ம போயிருக்கோம். அந்த சம்பா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சார் லேக்கில் தான் நம்ம இருக்கோம். நீங்கள் அந்த இடத்துல தான் பார்த்துட்ருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா ஆமைங்க, மீன்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து இந்து மதத்தோட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதனால தான் இவ்வளோ இது இங்கே இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டது இந்த இடம். என்னென்னு பார்க்க, அந்த உள்ளூர் மரபின்படி என்ன சொல்கிறாங்க, அர்ஜுனன், அதாவது அர்ஜுனனுக்கு உலுப்பியின் மகனான பாபர்வாகன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சார். அப்போ போர் நடந்துச்சு. அந்த போருக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அர்ஜுனன் வந்து அவரோட திறமையும் அந்த நிலத்தின் மீதாத ஒரு செல்வாக்கு, அவரோட ஆதிக்கத்தையும் அவர் நிரூபிக்கணும்னா அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம்னா ஒரு குதிரையை விடுவாங்க, அது எங்கே வரையும் போதோ அந்த இடம்லாம் அவங்களுக்கும்பாங்க. அப்படி என்ன பண்ணாங்க, உதம்பூர் சாலைக்கு அருகில் கூன் கிராமத்தில் யாகத்தோட சக்தியின் சின்னமாக இருந்த குதிரையை பாபர்வாகன் வந்து கைப்பற்றிட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு, பாபர்வாகன் வந்து அர்ஜுனனை கொன்றாரு. வெற்றிக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பாபர்வாகன் வந்து அவங்க அம்மா கிட்ட அந்த அர்ஜுனோட தலையை கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போய் வெற்றியை பகிர்ந்து கொள்ளும்போது அர்ஜுனன் வந்து அவங்க அப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனால் பாபர்வாகன் என்ன பண்ண, அர்ஜுனை மறுபடியும் உயிரோடு மீட்பாங்க. அந்த பழைய காலத்துலலாம் உயிரோடு இறந்தவங்களை மீட்கிறது சகஜம்தான். அப்படி செய்யும் போது என்ன பண்ணுவார், அவர் நாகசேஷன் சொல்லிட்டு அவர்கிட்ட மணி இருக்குது, அந்த ரத்தினங்கிற மாதிரி மணியா இல்லை என்னான்னு தெரில, அந்த மணியை வாங்குறதுக்கு இருந்தது. அதுக்காண்டி பாபர்வாகன் என்ன பண்ணுறாரு, ஒரு அம்பை வந்து ஒரு சுரங்கப்பாதையை உருவாக்குறாரு. ஒரு அம்பை விட்டு அந்த வந்து சுரங்கப்பாதை தான் சூரியன் சார் லேக்குன்னு சொல்லி இன்ன வரைக்கும் அழைக்கப்படுது. அப்புறம் என்ன பண்ணார், அந்த சேஷனை தோற்கடித்து அந்த அவங்கள்ட்ட இருக்க மணியை கைப்பற்றி அதோட மறுபக்கம் எங்கே பண்ணினா மான்சார்லேருந்து வெளியில் வர்றாங்க. அந்த சூரியன் சார்லேருந்து மான்சாருக்கு வெளியில் வராங்க. இதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த மான்சார் லேக்கும் இருக்குது. இடம் வந்து ரொம்ப நல்ல நிறைய மரங்கள்லாம் இருக்குது, வனவிலங்குலாம் இருக்குது, சரணாலயம்லாம் இருக்குது, நிறைய கோவில்லாம் இருக்குது. அப்புறம் கோவிலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய சடங்குகள்லாம் இருக்குமில்ல, இந்த குழந்தைங்களை பிறந்தால் மொட்டை அடிக்கிறது, வேண்டிக்கிறது நிறையா இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குது. இங்கே என்ன வகை மரம்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, புதற்காடு இருக்குது, பீப்பல் மரம் மற்றும் அகாசியா போன்ற மரம்லாம் காணப்படுது. இது வந்து ரெட்டை ஏரின்னு சொல்லுவாங்க. சூரியன் சாரையும் மான்சார்லைக்கு இரட்டை ஏரின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் தாங்க இருக்குது. இங்கே வந்து நம்ம மீன்களுக்கெல்லாம் வந்து, அதாவது இந்த சப்பாத்தி பிணையம் இல்லைங்கள, இது வந்து சூரியன் சாரோட லேக்கப்படத்த அந்த வரலாறு, அவங்களே அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க டெவலப்மெண்ட்டை பற்றி. இதில் உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கோதுமை மாவை வந்து மீன்களுக்கெல்லாம் உணவளிக்கிறாங்க. நாங்கள் மதியமாக போனோம்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே அங்கே கொடுப்பாங்க, நம்ம மீன்களுக்கு உணவு போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாகதேவதைக்கெல்லாம் இங்கே மகா ஆராத்தி